தினமுமே ஒரு ஸ்பூன் இதை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. சக்கரை நோயை பத்தி இனிமே நீங்க கவலையே பட வேணாம். சராசரியா ஒரு மனிதன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு 60 முதல் 110 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கணும். அதுவே சாப்பிட்டதுக்கு அப்புறமா 80 முதல் 140க்குள்ள இருக்கணும். சப்போஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 180 மில்லிகிராம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா சர்க்கரை நோய் அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல இதை தாண்டி நிறைய பேருக்கு 240 340 அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய பாதிப்புகள் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றா பாதிக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயை முழுமையாகலாம் குணப்படுத்த முடியாது. ஏன்னா சர்க்கரை நம்ம உடம்புல இருக்கணும். அதாவது நம்ம ரத்தத்துல சர்க்கரை நான் ஏற்கனவே சொன்ன அளவுகள்ல இருக்கணும். அதை தாண்டி போனாதான் ஆபத்து. அதை தாண்ட விடாம அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு அருமையான பொடி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க தினமுமே பயன்படுத்திட்டு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், அவ்வளவு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னர் எடுத்துங்க. சில்வர் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. ஈரம் இல்லாம நல்லா காஞ்ச மாதிரி எடுத்துங்க. அதாவது ஈரம் இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துங்க. இப்ப இதுல என்னென்ன பவுடர் சேர்க்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் முதல்ல நாவல் கொட்டை பொடி சேர்க்க போறேன். நாவல் கொட்டை பொடி நான் சொல்ற எல்லா பொடி வகைகளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் ரொம்ப எளிதா கிடைக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான பொடி சொல்ல போறேன். இந்த 5 வகையான பொடியினுடைய மொத்த காஸ்டே, அதாவது மொத்த விலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாயில இருந்து 180 ரூபாய்க்குள்ள அடங்கிடும். நம்ம ஒவ்வொரு பொருளா வீட்டுல வாங்கி அதை காய வச்சு அரைக்கிறதுக்கு சில பேர் அதை மெனக்கிட்டு செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல ஆர்கானிக் ஷாப்ல எல்லாம் இந்த மாதிரி பொடி கிடைக்குது. அதை வாங்கி நான் சொல்ற அளவுகள்ல நீங்க கலந்து வச்சு பயன்படுத்திங்க. முதல்ல நான் சொல்ற மாதிரி நாவல் பழக்கொட்டை பொடி இது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இதனுடைய விலையெல்லாம் பாத்தீங்கன்னா 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இடத்துக்கு இடம் மாறுபடும். அடுத்ததா நம்ம சிறு குறிஞ்சான் பொடி பயன்படுத்த போறோம். இந்த சிறு குறிஞ்சான் பொடி ரொம்ப 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 நல்லதுங்க. அதாவது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அவ்வளோ எளிதா குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதுல ரொம்ப முக்கியமான பொருள் இது. கண்டிப்பா மறக்காம இதை நீங்க சேர்க்கணும். இதுவும் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதனுடைய விலையும் அவ்வளவுதான், 30 ரூபா 40 ரூபா அவ்வளவுதான் வரும். அடுத்ததா ஆவாரம் பூ பொடி, அதாவது தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. அவ்வளோ நல்லது இது. ரத்தத்துல சர்க்கரையை அழகா படிப்படியா குறைக்குவது. அந்த பொடியும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பும் நல்ல இளமை தோற்றத்தோட வச்சுக்கும் அது. அடுத்ததா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு. இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா 5வதா சேர்க்க போற பொருள் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப அதிகமா சாப்பிடணும். அதாவது நம்ம நார்மலா இந்த மாதிரி எடுத்துக்கிறத விட இன்னும் நம்ம நிறைய குழம்புல அந்த மாதிரிலாம் நிறைய வெந்தயம் சர்க்கரை அதிகமா இருக்கிறவங்க சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. அதனுடைய பொடியும் எனக்கு நாட்டு மருந்து கடையில கிடைச்சது. அதையும் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையுமே கரண்டியை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு பயன்படுத்திக்கலாம். 1 மாசம் வரைக்கும் வரும் இது. இது கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு 5 பவுடர் சேர்த்திருக்கிறதுனால 1/4 கிலோ பவுடர் இன்னைக்கு ரெடி ஆயிருக்கு. இது நீங்க நேரடியா அப்படியே எடுத்து பயன்படுத்தினோம்னா அதனுடைய பவர் போயிடும். அதனால இது நீங்க ஒரு சின்ன டப்பால, நம்ம உதாரணத்துக்கு இந்த மாதிரி டப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதுல மாத்திக்கங்க. மாத்திட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு இந்த சின்ன டப்பால இருக்கிறத ஃபர்ஸ்ட் பயன்படுத்திட்டு காலியாக இதுல இருந்து பெரிய டப்பால இருந்து எடுத்துக்கணும். அப்பதான் அதனுடைய அந்த வாசனையா இருக்கட்டும், அதனுடைய மருத்துவ குணங்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இது இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான், அதாவது மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கங்க. ஒரு பவுல்ல 1 ஸ்பூன், ரொம்ப நிறைய அள்ளக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஸ்பூன் லைட்டா முழுகிற அளவுக்கு மட்டும் இருந்தா போதும். கிட்டத்தட்ட 5 கிராம்ல இருந்து 6 கிராம் அவ்வளவுதான். சேர்த்துட்டு இந்த பவுடர் நம்ம நேரடியாக சுடுதண்ணில சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்க கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும். குடிக்கிறதுக்கு வாட்டம் வராது. அதனால இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் அதுல கொஞ்சமா சுடுதண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அந்த தண்ணியோட சேர்த்தோம்னா ரொம்ப ஈஸியா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கலந்து வரும். அதுக்கப்புறம் நமக்கு குடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்காக தான் இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் வயிற்றுல குடிக்கிறது. குடிச்சிட்டு நார்மலா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் வாக்கிங் போகணும். சர்க்கரை உடம்புல அதிகமா இருக்கு அப்படின்னா 10 நிமிஷம் அட்லீஸ்ட் வாக்கிங் போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 15-20 நாளைக்கு நீங்க டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது டீ காஃபி குடிக்கிறத முற்றிலுமே தவிர்த்துடுங்க. கொஞ்சம் கூட குடிக்காதீங்க. நீங்க ஒரு 15 நாளைக்கு இது நீங்க இதை சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம்
தொடர்ந்து நடைபயிற்சி அதாவது வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன், ஏற்கனவே சொன்ன நார்மல் சர்க்கரையினுடைய அளவு கிட்டத்தட்ட 150 மில்லிகிராம் அளவுக்கு உங்க உடம்புல வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்துடும். அவ்வளோ ஒரு அற்புதமான டிப்ஸ் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவம் உண்மை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயினால வந்து பாதிக்கப்படுறாங்க. சர்க்கரைன்றது ஒரு நோய் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு வந்து கூடி போகிறது. அதை நம்ம குறைக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க சொல்லும் போது இன்னும் அவங்க வந்து நம்புவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.